Hello dear 10th standard CBSE students. So 10th standard CBSE quadratic equation board exams question and answers important one. இது வந்து higher order thinking skill ஆன question. Question என்னன்னா a peacock is sitting on the top of a pillar. ஒரு peacock வந்து ஒரு பில்லருடைய டாப்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, which is 9 meter high. So இந்த பில்லருடைய height வந்து 9 meters னு கொடுத்திருக்காங்க. From a point 27 meter away from the bottom of the pillar. பில்லருடைய பாட்டம்ல இருந்து 27 meters தள்ளி, அவேனா என்ன தள்ளின்னு அர்த்தம். a snake ஒரு பாம்பு வந்து வந்துட்டு இருக்கு. 2 hits hole. ஸோ அவருடைய வீட்டுக்கு அந்த பாம்பு வந்து வந்துட்டு இருக்கு அந்த வேலை. at the base of the pillar. அந்த வீடு வந்து எங்கே இருக்குது, அந்த ஸ்னேக்கோடைய ஹோம் தட் இஸ் ஹோல், அது எங்கே இருக்குன்னா இந்த பேஸ் ஆஃப் த பில்லர். எந்த பீகாக் உட்காந்துட்ருக்கோ அந்த பில்லருடைய பேஸ்க்கு கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோலில் தான் போய் இந்த பாம்பு வந்து சேரணும். ஸோ அந்த பாம்பு அந்த வேலை வந்துட்டுருக்கு, பீகாக் அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. சீயிங் த ஸ்னேக் த பீகாக் பவுச்சஸ் ஆன் இட். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த பீகாக் வந்து அதை பவுச் பண்ணுது, இப்போ அதை போயிட்டு பிடிக்குது. சரிங்களா, அப்படி பிடிக்கிறப்ப இஃப் த ஸ்பீட்ஸ் ஆர் ஈக்குவல், இவங்க ரெண்டு பேருடைய ஸ்பீடும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருக்கப்ப அட் வாட் டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் ஃப்ரம் த ஹோல் இஸ் த ஸ்னேக் காட், எந்த பாயிண்டில் வந்து அந்த ஸ்னேக் வந்து அந்த பீகாக் கிட்ட கிடச்சிருக்கும். அதை வந்து பீகாக் வந்து கரெக்டாக எந்த ஒரு பாயிண்டில் போயிட்டு அந்த பாம்பை வந்து ஸ்னேக்கை வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சரை டீட்டெயில்டாக கிளியராக பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல் அண்ட் ஐம் மோகன்ராஜ். ஃபஸ்ட்டு பீகாக் எங்கே சிட்டிங்கில் இருக்கார், பீகாக் வந்து ஒரு பில்லர் மேலே சிட்டிங்கில் இருக்குது. பில்லர்னால் கண்டிப்பாக ஒரு பேஸ் இருக்கும். சரி, ஒரு பேஸை வந்து ட்ரா பண்ணிப்போம். இப்போ இந்த போல் இந்த பில்லர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 மீட்டர் ஹைன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 9 மீட்டர் எடுத்துக்கலாம் இதிலேருந்து இது வரைக்கும். ஃப்ரம் எ பாயிண்ட் 27 மீட்டர் அவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த பில்லர். பாட்டம் ஆஃப் த பில்லர், இந்த பில்லருடைய பாட்டம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேருந்து 27 மீட்டர்ஸ் அவே, 27 மீட்டர்ஸ்னால் கொஞ்சம் தள்ளிக்கலாம். சரிங்களா, இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக 27 மீட்டர்ஸ் அவேனா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 27 மீட்டர், பில்லருடைய பேஸ்லேருந்து 27 மீட்டர்ஸ் அவேனா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இங்கே வரைக்கும் நமக்கு தான் 27 மீட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஸ்னேக் வந்து வந்துட்டுருக்கு. ஃப்ரம் எ பாயிண்ட் 27 மீட்டர் ஸ்னேக் இஸ் கம்மிங், வந்துட்டே இருக்காங்க. 2 இஸ் ஹோல். ஸோ இந்த பில்லருக்கு அடியில் தான் அந்த ஹோல்ஸ் இருக்குது. ஸ்னேக் வந்து அவரோட வீட்டுக்கு இந்த இடத்துல போய் சேரணும், வந்துட்டுருக்காரு அந்த வேலை. சீயிங் திஸ், ஸோ மேலே இருந்து பீகாக் என்ன பண்ணுறாரு, இதை பார்க்குறாரு. இந்த பீகாக்கை நம்ம பீன் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்னேக்கை வந்து பார்க்குறாங்க, பீகாக் இந்த இடத்துல ஸ்னேக் இருக்குது. ஓகே, ஸோ பீகாக் ஸ்னேக் இருக்குது. பவுன்சஸ் ஆன் இட், பீகாக் வந்து என்ன பண்ண போகுது, அந்த ஸ்னேக் வந்து பிடிக்க போகுது. இஃப் த ஸ்பீட்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு பேருடைய ஸ்பீடும் ஈக்குவல்ன்றாங்க. ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு பேர் வந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து ஒரு 15 கிலோமீட்டர், இவர் ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்கார். பட் ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் வந்துட்டுருக்காங்கன்னா அந்த கரெக்டாக ஒரே ஒரு டிஸ்டன்ஸ், அந்த ஈக்குவலான டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்பீடில் வரும்போது இவரும் 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீட், இவரும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரெண்டு பேர் வந்துகிட்டே இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மீட் பண்ணுவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட், இந்த ஸ்னேக் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி இங்கே வந்துட்டுருக்கும். இப்போ வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா இந்த ஸ்னேக்கும் இந்த பீகாக்கும் என்ன ஆகும், ரெண்டு பேருமே மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்னேக் ஆல்ரெடி இங்கே இருக்குது தான் இனிஷியல் பாயிண்ட், இந்த ஸ்னேக் ட்ராவல் ஆகி இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா பீகாக்கும் அதே ஸ்பீடில் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்னேக் வந்து பிடிச்சிரும். இந்த பாயிண்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்னேக்கை பவுச் பண்ணுறாரு. சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டை பீன் எடுத்துப்போம். இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். சரி, இதையும் மார்க் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதிலேருந்து இது வரைக்கும் 27 தெரியும். அவங்க ஃபைன் பண்ண சொல்கிறது என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டு பேரோட ஸ்பீடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹோல் இஸ் த ஸ்னேக் காட். ஸ்னேக்கோடைய ஹோல் இந்த இடத்துல இருக்குது, அவர் வீடு. அவர் பிடிப்பட்ட இடம் இதிலேருந்து, அவர் வீட்டிலேருந்து அவர் பிடிப்பட்ட இடம் இந்த இடத்துல. ஸோ இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பாயிண்ட் நமக்கு இதை வந்து ஓன்னு எடுத்துப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னென்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே ஒரே ஸ்பீடில் வந்தாங்கன்னா அவங்க என்ன ஆகுனா கரெக்டாக ரெண்டு பேருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்னேக் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு, இங்கேருந்து எஸ் வரைக்கும் வந்துடுச்சு. இந்த பாயிண்ட்டு எஸ்லேருந்து பி வரைக்கும் நமக்கு இந்த பாயிண்ட் ஸ்னேக் வந்து ட்ராவல் ஆகிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கும் பீகாக் வர பாயிண்ட்டு அந்த வந்து டிஸ்டன்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்பீட் வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஈக்குவலான டிஸ்டன்ஸில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான்
இப்போ நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, இந்த பார்ட் எந்த ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பிஓபியில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இருக்குது. அண்ட் இது என்னன்னு தெரியும், இது வந்து நமக்கு இந்த ஹைப்போட்டனியூஸ் தெரியும், இந்த சைடு தெரியாது, இந்த சைடு தெரியும். ஸோ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நீங்கள் இந்த இடத்துல வந்து டேட்டா என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும். ஸோ பிஓ இல்லைனா ஓபி இது வந்து என்னென்னா ஹைட் ஆஃப் த பில்லர், இல்லைனா நீங்கள் பில்லர் வித் ஹைட் ஏதாவது ஒன்று எழுதிக்கிங்க. இந்த இடத்துல பில்லருடைய ஹைட் வந்து நமக்கு எவ்வளோனா ஜஸ்ட் 9 meters. ஸோ ஃப்ரம் எ பாயிண்ட் 27 meters அவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த பில்லர். இப்போ ஸ்னேக் வந்து எந்த இடத்துல இருக்காருன்றது ஒரு பாயிண்ட், ஸ்னேக்குன்றது எந்த பாயிண்டில் இருக்காரு, ஸ்னேக் வந்து எஸ்ன்றது என்ன அப்படின்னா த பாயிண்ட் அட் விச் ஸ்னேக் ஆன் த வே, ஸ்னேக் வந்து ஆன் த வே அந்த இடத்துல இருந்து வந்துட்டுருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த பீகாக் நோட்டீஸ் பண்ணுது. அதாவது இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா தட் இஸ் 27 meter, அதுதான் வந்து 27 meter. இந்த இடத்துக்கு வந்துட்டாரு 27 meters அவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த பில்லர்லேருந்து பாட்டம் ஆஃப் த பில்லர்னு எழுதிக்கணும். அடுத்தது டீன்ற பாயிண்ட், இந்த பி பாயிண்ட் இருக்குது. சரிங்களா? பீன்ற பாயிண்ட், இந்த பி பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே மீட்டிங் பண்ணுற பாயிண்ட். ரெண்டு பேருமே அந்த பாயிண்டில் பீகாக் வந்து கரெக்டாக அந்த ஸ்னேக்கை கிராப் பண்ணுறாரு. ஸோ பி அப்படின்றது என்னென்னா த பாயிண்ட் அட் விச் யார் பீகாக் வந்து என்ன பண்ணுறாரு, peacock, the point at which peacock pounces the snake வந்து அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஸ்னேக்கை பிடிக்கிறாரு. இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதனால் பிக்யூ இவங்க ரெண்டு பேருடைய ஸ்பீட் வந்து ஈக்குவலாக இருக்குன்றாங்க. the peacock pounces its speeds are equal. speed of peacock and snakes are equal. ரெண்டு பேருடைய ஸ்பீடும் வந்து ஈக்குவலாக இருக்கு. லேட் அதனால் பீலிருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். லெட் அஸ் டேக் இட் ஏ. ஓகே, இந்த பாயிண்டில் நம்ம வந்து ஏன்னு எடுத்துப்போம். நவ் ஸோ இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு பீன்ற பாயிண்ட் எடுத்துட்டோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துப்போம். அண்ட் இப்போ ஸ்பீட் ஆஃப் த பீகாக்குடைய ஸ்பீடும் ஸ்னேக்குடைய ஸ்பீடும் ஈக்குவலாக இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணுற பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஏன்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட் எஸ்லேருந்து பி, அது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு எடுத்துருக்கோம், எஸ்பி ஈக்குவல் டு எஸ்லேருந்து எஸ்ஏ. ஹியர் மேக் இட் அஸ் எஸ்ஏ. எஸ்லேருந்து ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் பியிலிருந்து ஏ அந்த பாயிண்ட்டும் நமக்கு எக்ஸ். ஸோ பியிலிருந்து ஏன்றது அந்த டிஸ்டன்ஸ் வந்து பீகாக் அதே ஸ்பீடில் வந்திருக்கு, ஸ்னேக்கும் அதே ஸ்பீடில் வந்திருக்கு. ரெண்டு பேருமே ஈக்குவலான ஸ்பீடில் வரும்போது ஒரு டிஸ்டன்ஸில் மீட் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால், ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டிஸ்டன்ஸை தான் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீட் அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறாங்க. சரிங்களா? கரெக்டாக பவுச் பண்ணுறதுனால அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். ரெண்டுமே அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ இதிலிருந்து நமக்கு என்னென்னா இந்த எஸ்ஏவும் பிஏவும் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது இன் ட்ரையாங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, இந்த இடத்துல காட் ஆகிருக்கு, இந்த ஸ்னேக் வந்து இந்த இடத்துல பிடிபட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த பாட்டம் ஆஃப் த பில்லருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை ஃபைண்ட் பண்ணணும். அதாவது ஓலிருந்து இந்த ஏ வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ வி ஆர் டேக்கிங் திஸ் ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் பிஓஏ. இந்த ட்ரையாங்கிள் பிஓஏ எடுக்கிறேன். ஸோ பிஓஏல இந்த இடத்துல பி, இது ஓ, இது ஏ, அண்ட் இது வந்து 9 மீட்டர்ஸ்னு தெரியும். இந்த பார்ட் எக்ஸ்ன்னு தெரியும். பட் இந்த பார்ட் நமக்கு என்னன்னு தெரியாது. இது ஓவராலாக நமக்கு 27, இது மட்டும் நமக்கு எக்ஸு. ஸோ இந்த பார்ட் வேணும்னா இந்த ஓவராலாக 27 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஓலிருந்து ஏ அப்படின்றது ஓஎஸ், இந்த ஓஎஸ் ஓவரால் பார்ட்லேருந்து நம்ம பிஎஸ்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகே, நவ் ஓஏ இந்த பார்ட் ஓலிருந்து ஏ வரைக்கும் நமக்கு வேணும்னா ஓவராலாக 27 ஓலிருந்து எஸ்ஸு, அதிலிருந்து பிஏஎஸ்ஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஓஏ ஓலிருந்து ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் ஓலிருந்து எஸ் வரைக்கும் 27 அந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த ஏலேருந்து எஸ் அது வந்து எக்ஸ். ஸோ ஓஏன்றது நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஃபைனலாக, ஓஏ தட் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் எக்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் ஓபி என்னென்னு பாருங்கள், ஓபி அது வந்து 9 மீட்டர்ஸ். அண்ட்
AP அப்படின்றது நமக்கு x meters. Now by Pythagoras theorem எடுத்துட்டு வருவோம். By Pythagoras theorem, what distance from the hole is the snake caught? இந்த இடத்துல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்ல அந்த snake வந்து காட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. Pythagoras theorem இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த hypotenuse PA square equal to OA square OP square OA square plus OP square கொடுக்கிறோம். PA is what? X. So X நம்ம ஸ்கொயர் பண்றோம். That is equal to OA. OA என்றது நமக்கு இந்த இடத்துல என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 27 minus X. 27 minus X the whole square plus OP. ஹோல் இருந்து Pன்றது நமக்கு 9. இந்த 9 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். X ஸ்கொயர் 27 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 27 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 27 into 7 27 7 7s are 49 4 7 2s are 14 plus 4 18 and 7 2s are 14 remainder 1 2 2s are 4 plus 1 is 5 9 12 1 729 minus 2ab 2 into a ஓட value 27 into x 27 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 54x and finally plus b square b ன்றது இந்த இடத்துல x ஸ்கொயர் பண்றோம் 9 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 81. இப்போ இத நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த x ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். 729 minus 54x plus ஒரு 81 that is equal to 0. இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு. 721 ஒரு 81 729ஐயும் ஒரு 81 ஆட் பண்ணுறோம். 9 plus 1 is 10. இந்த இடத்துல 11 இந்த இடத்துல 1 810 கிடைக்குது. ஸோ 810 minus 54x equal to 0. 54x அந்த சைடு கொண்டு போயிடலாம் ப்ளஸ் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு 810 இருக்குது. ஸோ எக்ஸ்ன்றது என்ன? 810 நம்ம 54 ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ன்றது we will get 15. இப்போ 15 மீட்டர்ஸ் இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 15 மீட்டர்ஸ்ன்றது வந்திருக்கு. அண்ட் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை கிளியராக வந்து பார்க்கணும். வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஹோலில் இருந்து இந்த ஸ்னேக் வந்து எந்த இடத்துல காட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபைன் பண்ணது இந்த எக்ஸை ஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஓபி அப்படின்றது ஓலேருந்து ஏ அப்படின்றது நமக்கு 27 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அந்த ஓலேருந்து ஏ இந்த பாயிண்டில் தான் இந்த ஸ்னேக் வந்து காட் ஆகிருக்கு. இந்த பில்லருடைய பாட்டம்லேருந்து இந்த காட்டான பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம என்ன எடுத்தோம்? இந்த ஓஏன்றது 27 மைனஸ் எக்ஸ். ஸோ 27லேருந்து இந்த 15 நம்ம மைனஸ் பண்ணும்போது we will get 12, ரைட்? ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சரில் the distance at the snake caught from the hole எழுதணும். the distance from the hole at which snake caught. ஸ்னேக் எந்த இடத்துல அந்த அவருடைய வீட்டிலேருந்து எவ்வளோ தூரத்தில் ஸ்னேக் காட் ஆச்சுன்னா 12 மீட்டர்ஸில் அந்த ஸ்னேக் வந்து அந்த பீகாக் வந்து பவுச் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.